இந்த கோவிலுக்கு போகிறதுல கூட ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு பலன் இருக்கும். சில பேருக்கு கோவிலுக்கு போன உடனேயே தரிசனம் கிடைச்சிடும், சாமியோட தரிசனம். அவங்க சீக்கிரமாகவே அங்கேருந்து கிளம்பியும் வந்துடுவாங்க வீட்டுக்கு. சில பேருக்கு சீக்கிரமாக தரிசனமே கிடைக்காது. அவங்க அது எவ்வளோ காசு கொடுத்து போய் ஒரு டிக்கெட்டில் வாங்கி போனாலும் அவங்க கூட வந்திருக்கவங்க யாராவது ஒருத்தர் எங்கேயாவது போயிடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளே இவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களே சரி வேண்டாம், நம்ம க்யூ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நின்று போகலான்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள தாமதமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். தரிசனமே தாமதமாக கிடைக்கும். நிறைய நேரம் அவங்க கோவிலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கடவுள் நம்ம மேலே இஷ்டப்பட்டு இருக்க சொல்கிறாருன்னு அர்த்தம். இப்போ நம்ம முருகன் கோயிலுக்கு போகிறோம், சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்னா அவர் சரி நீ போயிட்டு வேலையை பாரு, அடுத்த வாட்டி வான்ற மாதிரி தான் அது. சில பேருக்கு சீக்கிரமாக தரிசனம் கொடுக்காம லேட் பண்ணுறாருன்னா நமக்கு தோணும், எந்த முருகர் சோதிக்கிறாரோ அப்படின்னு. ஆனால் அவர் சோதிக்கிறது இல்லை, அதிக நேரம் அவர்கிட்டயே நம்மளை வச்சுப்பார். ஏன்னா நமக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் போகணும், மன கஷ்டங்கள் எல்லாம் போகணும். எது நம்ம கோயிலில் இருக்கும்போது அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம எல்லாம் எடுத்துடணும். அவங்களுக்கு ஒரு நல்ல சக்தியை நம்ம கொடுக்கணும். நம்ம கோயிலுக்கு போனதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அவங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். இப்படியெல்லாம் முருகர் யோசிப்பார். அதனால தான் நமக்கு சீக்கிரமாக சில பேருக்கு தரிசனமே கிடைக்கிறதில்ல. ரொம்ப லேட்டாகுது நம்ம தரிசனம் கிடைக்கிறதுக்கு. கோவிலில் நம்ம எவ்வளோ நேரம் அவங்க நம்ம கோவிலில் இருக்கிறோமோ, அது முருகன் கோவிலுன்னு கிடையாது, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் நம்ம அங்கே இருக்கிறோமோ அவ்வளோ நமக்கு பலன் கிடைக்கும். சிவன் கோயிலுக்கு கூட சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடக்கூடாது. நின்று நிதானமாக அங்கே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு பொறுமையாக வரணும். ஏன்னா 33 தேவர்களும் சிவன் கோயிலில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் முருகன் கோயில்லையும் தேவர்கள் எல்லாம் இருப்பாங்க, சித்தர்கள் எல்லாம் இருப்பாங்க, மகான்களும் இருப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் தாமதமானாலும் அவங்க எல்லாம் நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம சொல்லாமே தெரியும் நம்ம கஷ்டம் என்னென்னு. அதனால தான் நமக்கு தாமதம் ஆகும். நமக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கான ஒரு வழி அங்கே அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ கர்மா இருக்குது, இவங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி இவங்க தீர்க்க போகிறாங்க அப்படின்னு அங்கேயே ஒரு வாக்குவாதங்கள் நடக்கும். அதிலெல்லாம் ஜெயிச்சு தான் நம்மளை நல்லா வைப்பார் முருகர். நம்மளை முருகர் காப்பாற்றுவார், நிச்சயமாக காப்பாற்றுவார். கர்மாக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை வாழ வைப்பார் முருகர். சில பேருக்கு சீக்கிரமாக கிடச்சிடும், சில பேருக்கு